கிறிஸ்துவின் சீஷன் கைக்கொள்ள வேண்டிய 5 கட்டாய கட்டளைகள். அதுல 2 பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம், 3 வசனங்களை தியானித்திருக்கிறோம். கடந்த நாளிலே நான் சொன்னேன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் பாசிட்டிவா நம்ம கைக்கொள்ள வேண்டிய 2 கட்டளைகள். அது இல்லாமல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் நெகட்டிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற 2 கட்டளைகள். இந்த பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளைக்கு நடுவாக பாலமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில இதுவரைக்கும் நாம் 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 5 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் கை கொண்டு நடக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த 5 வேத வசனங்களுமே நம்முடைய நடைமுறை பரிசுத்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது ஆகையால் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற காலம் அளவும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதவர்களாக, பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிற இந்த 5 கட்டளைகளையும் ஏதோ நாம் சடங்குக்காக ஒரு சில நாட்களிலே கைக்கொள்வதும் மற்ற நாட்களிலே நாம் அதை விட்டு விடுவதுமாக அல்ல, ஒவ்வொரு நாளிலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்கிறதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு 3வது பகுதியாக எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை மையமாக கொண்டு நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இதுல இது நெகட்டிவான வியூல எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த துக்கப்படுத்தாதிருங்கள் என்கிற வார்த்தை எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஏன் துக்கப்படுகிறார், எந்த அடிப்படையிலே காரியங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் வேகமாக நமக்கு முன்பதாக இருக்கிற நேரத்துக்குள்ளாக தியானிக்க போகிறோம். நன்றாக கவனிங்கள். ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிற 3 வசனங்கள். 1, நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். 2, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 கட்டளைகளையும் நான் சரியாக கடைபிடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அவருடைய இயல்பு எப்படி இருக்கும், இந்த 3 காரியங்களையும் நான் என் வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் இருக்கும் போது அது பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை நாம் முதலாவது யோசிக்க வேண்டியது அவசியம். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? முதல்ல என்னெல்லாம்? பரிசுத்த ஆவியினாலே நிரம்புதல், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுதல், பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுவது. இந்த 3 காரியத்தையும் செய்வதற்கு நாம் தேவனுடைய ஆவியினாலே தான் நடத்தப்படுகிறோம். அப்படி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற இந்த 3 காரியங்களை குறித்து நாம் கவனத்தில் கொள்ளாமல் வெறுமனே பெயரளவுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சபை குடிவருதலிலே பங்கெடுப்போமானால் அதுவே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். அதுவே என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். அப்போ சபைக்குள்ள வந்த பிறகு, அதாவது நீதிமானாக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக தொடர்ந்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக நாம் வேத வசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களாகவும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாகவும் காணப்பட வேண்டியது அவசியம். நான் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டியதும் அவசியம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறைமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மற்றபடி நாம் கை கொள்ளுகிற வெளிப்பிரகாரமான சடங்குகளை பார்த்து ஆண்டவர் திருத்திக் கொள்கிறவர் அல்ல. வார்த்தைகளை கவனிங்கள். வெறுமனே நாம் வெளிப்பிரகாரமாக கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நாம் கடைபிடிக்கிற அந்த ஆசாரங்களை வைத்தோ அல்லது சடங்காச்சாரங்களை வைத்தோ ஆண்டவர் நம்மையிலே சந்தோஷமா இருக்கிறது இல்லை. மாறாக இங்கே அமர்ந்து இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருமே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்க வேண்டும்.
கண்ட்ரோல் பை தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2, பரிசுத்த ஆவியானவராலேயே நாம் நடத்தப்பட வேண்டும். அதற்கு மாறாக நாம் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் நிரப்பப்படுவதும் நடத்தப்படுவதும் எதற்காக என்றால், நிகழ்காலத்திலே நாம் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். அப்போ இதை குறிச்சு நான் அக்கறை இல்லாம வெறுமனே ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நான் துணை போகிறேன் என்றால், அந்த வாழ்க்கையே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யும்? துக்கப்படுத்தும். இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். ஒரு மகாபெரிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், அவர் தேவனாக இருக்கிறார். அவரை நான் துக்கப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, துக்கப்படுத்த முடியும் சொல்லிதான் பைபிள் சொல்லுது. ஆனா அந்த துக்கம் எந்த அடிப்படையில அப்படிங்கறத நம்ம கவனித்தோம்னா நிச்சயமாகவே அது ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நல்லா கவனிங்களேன். இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில சில நேரத்துல நமக்கு கஷ்டங்கள் வரும், மன கஷ்டம் அல்லது துக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் யாரோ ஒரு வழிபோக்கன் நம்ம மேலே வார்த்தைகளை சொல்லுவதனால் அல்ல. யாராவது நமக்கு அறிமுகம் இல்லாத நபர் நம்மளை திட்டிட்டு போறாங்க, அல்லது நம்ம அடிக்கடி சந்திக்காத ஒரு நபர் நம்மளை கோபப்பட்டு எதையோ சொல்லிட்டு போயிட்டார். அது நமக்கு ஒரு பெரிய மன கஷ்டத்தை கொடுக்காது, அது பெரிய மன கஷ்டத்தை கொடுக்காது. ஆனா எது ரொம்ப மன கஷ்டத்தை கொண்டு வரும்னா, என் கூட இருக்கிற நபர்கள், என்னை சுற்றிலும் இருக்கிற நபர்கள், என்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் என்னை குறித்து ஏதாவது சொல்லிவிட்டால் அது எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ இங்க துக்கம் அப்படின்னு சொல்லும் போது இந்த துக்கத்துக்கு காரணம் என்னன்னா, இவர் அந்நியர் அல்ல, இவர் யார் கூட இருக்கிறாரு? என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். என்னை நடத்துவதற்காகவே பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். அப்படி அனுப்பப்பட்டவர் எனக்குள்ள இருந்து என்னை நேசிக்கிறார், எனக்குள்ள அன்பை கொடுக்கிறார், எனக்குள்ள தேவையான வழிநடத்தலை கொடுக்கிறார், எனக்கு தேவையான சத்துவத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். இப்படி என்னுடைய வளர்ச்சியிலே அக்கறையுள்ள ஒருவர், என்னுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒருவர். ஆனா அப்படி சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தரை நான் என்னுடைய செயல்பாடுகளினால, என்னுடைய அசதியான வாழ்க்கையினால, நான் ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கையினால அவரை துக்கப்படுத்தும் போது அது அவருக்கு மிகுந்த காயத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவர் யாரோ அல்ல, எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். எதுக்காக இருக்கிறாரு? என்ன நேசிச்சு என் மேல வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய யோசனை, அவருடைய சிந்தை எல்லாம் என்னுடைய வளர்ச்சியை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. என்னுடைய வளர்ச்சியை தாண்டி அவருக்கு வேற அஜெண்டா ஒண்ணுமே இல்லை. என் மேல வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்குள்ள இருந்து வேற எந்த அஜெண்டாவும் இல்லை. அப்போ என் மேல அக்கறையா இருக்கிற ஒரு தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்கு சொல்றார், நீ இதை செய், இதை செய்யாத. இந்த வேத பகுதிக்குள்ள 4ஆம் அதிகாரத்துக்குள்ள புறஜாதிகளை போல நீ நடவாதிரு. அடுத்தது, நீ புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவை போல வாழ்ந்து விடு. இந்த அடிப்படையில தான் என் வாழ்க்கை இருக்கணுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் எனக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறத சொல்லி கொடுக்கிறார். ஆனா நான் அதை குறித்து கவனக்குறைவா இருக்கும்போது அவர் துக்கப்படுகிறார். அவர் என்ன செய்யறாரு? துக்கப்படுறார். சரி, இந்த துக்கப்படுறதுனால என்னெல்லாம் மாற்றம் வந்துட போகுது? துக்கப்படுறதுனால என்னையா பிரச்சனை? அவர் துக்கப்பட்டா துக்கப்பட்டு போறாரு, நான் சந்தோஷமா தானே இருக்கிறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்தா அந்த துக்கம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கவனிங்க, நோவாவுடைய நாட்கள்ல ஆண்டவர் துக்கப்பட்டதை குறித்து எழுதியிருக்குது. ஆண்டவர் எதுக்காக துக்கப்பட்டாரா? 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன செய்யறது? பெருகி இருக்குது. இரண்டாவது என்ன? அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், தோற்றம் எல்லாம் நித்தமும் எப்படி இருக்குது? பொல்லாதா இருக்குது. அப்போ நோவாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பாவத்தில் பெருகிறவர்களாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளே
தேவ பயமற்றதாகவும் இருந்ததை பார்த்த தெய்வத்துக்கு அது எப்படி இருந்துச்சா? விசனமா இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல. அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள யார் இல்ல? பரிசுத்த ஆவியானவர் இல்ல. வெளியே இருந்தும் பார்க்கிறாரு, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு, அவனுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறாரு. அந்த வாழ்க்கை முறையும் அவனுடைய இருதயத்தின் யோசனையும் ஆண்டவருக்கு துக்கத்தை கொண்டு வருதான். அப்போ உள்ளே இருக்கிற தெய்வமானாலும் வெளியே இருக்கிற தெய்வமானாலும் அவர் எதை பார்க்கிறாரு? மனுஷனுடைய வாழ்க்கையில எதை பார்க்கிறாரு? அவனுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறாரு, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஒண்ணு சந்தோஷப்படணும், அல்லனா துக்கப்படணும், இல்லையா? கீழே எழுதி இருக்குது இன்னொரு மனிதனை குறித்து, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? இவனையும் ஆண்டவர் பார்த்தார். இவனை பார்க்கும்போது எப்படி இருந்தா? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அப்போ இவனுடைய இருதயத்தை பார்க்கும்போது இவன் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான், உத்தமனாய் இருக்கிறான். ஆனால் இவன் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் அப்படி இல்லை. இப்போ இன்னைக்கு ஒருவேளை இதே போல ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இந்த முழு உலகத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது மற்றவர்களை பார்க்கும்போது அவருக்குள்ள என்ன விதமான ரியாக்ஷன் உண்டாகும், என்ன பார்க்கும்போது என்ன விதமான விளைவுகள் இருக்கும். என்ன பார்க்கும்போது நோவாவை பார்க்கிற மாதிரி அவருடைய இதயம் சந்தோஷப்படுமா? உத்தமனாக என்னை பார்ப்பாரா? தேவனோடு நடக்கிறவனாக என்னை பார்ப்பாரா? என்ன அப்படிதான் இருக்கு இல்லையா? அந்த வசனத்துடைய கடைசி பகுதியில நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவ தேவனோடு நடந்த அந்த நோவா, உத்தமனான நோவா, அவனுடைய வாழ்க்கை முறையும் சுபாவமும் தேவனை சந்தோஷப்படுத்துகிறது. ஆனால் அவன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த திரள் கூட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை முறையும் சுபாவமும் தேவனை துக்கப்படுத்தினது. சரி, துக்கப்பட்டதுனால என்னாச்சு? ஆண்டவர் பார்த்துட்டு துக்கப்பட்டுட்டு அப்படி விட்டுட்டாரா? இல்ல. அந்த துக்கத்துக்கு காரணமாக இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பையும் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அப்ப ஆண்டவரை துக்கப்படுத்துறது என்பது வேதத்துல முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையிலன்னா, அது எங்க கொண்டு போகும்? ஒரு மனுஷனை நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு போகும், ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு போகும். அப்போ இந்த வேத வசனங்களை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு எனக்கு வெளியே இருந்தல்ல, எனக்கு உள்ளே இருந்து என்னை பார்க்கிறவர், என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், வரையறுக்கிறவர், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்னை குறித்து துக்கப்படுவார்னா அது என்ன எங்க கொண்டு போகும்? நம்ம அப்படியே பார்க்கலாம். நம்ம அப்படி பார்த்தா பயந்துருப்போமே. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா அது என் வாழ்க்கைக்கு ஆபத்து என்கிற எண்ணம் திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு இருக்கிறதா? இருந்துச்சுன்னா நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக எல்லாம் இருப்போம். ஏன்னா அவர் எனக்குள்ளே வாஞ்சையை தருகிறார், அவர் எனக்குள்ளே விருப்பத்தை தருகிறார். அந்த வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றார் போல நான் வாழ்வதற்கு நான் எத்தனிப்பேனே. அவருடைய வாஞ்சைக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் ஏற்றார் போல நான் வாழ்வதற்காக என்னுடைய வாஞ்சையையும் என்னுடைய விருப்பத்தையும் சிலுவையில நான் வைத்து விடுவேனே, பலிபீடத்தில் வைத்து விடுவேனே, சுயம் அழிக்கப்படுமே. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. அவர் ஒரு வாஞ்சையை கொடுக்கிறாரு, அவர் ஒரு விருப்பத்தை கொடுக்கிறாரு. ஆனா அதற்கு நேர் மாறான விருப்பத்தையும் வாஞ்சையும் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் அவரை துக்கப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் கவலைப்படுவதே இல்லை. அதனால்தானே கிறிஸ்துவை பின்பற்றுவது எப்படி என்று வேதம் திட்டமாக நமக்கு போதித்திருந்தும் அந்த அந்த வேதத்தினுடைய முறைமைகளையும் அந்த காரியங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டாச்சு. இப்ப கிறிஸ்துவை பின்பற்றுவது எதுக்குயா? ஆஸ்திக்காகவும் ஐஸ்வர்யத்துக்காகவும். என்ன தைரியம் நமக்கு? எந்த அடிப்படையில் நம்ம செய்யறோம்? என்னுடைய செயல்பாடுகளும் என்னுடைய பேச்சும் என்னுடைய ஊழியமும் அவரை துக்கப்படுத்துகிறது என்கிற அறிவு எனக்குள்ளே இருந்திருக்குமானால் நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய விருப்பத்துக்கும் வாஞ்சைக்கும் ஏற்றாற் போல மாறுவதற்கு என்னை ஒப்புக் கொடுத்திருப்பேனே. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆனா அப்படி இல்லையே. அப்போ
பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றாற் போல நம்மை திருத்தி அமைத்துக் கொள்கிற ஒரு வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கும் போது, அதற்கு மாறான விதத்துல நம்ம வாழ்ந்துட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு சொன்னா உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்வார்னு நினைக்கிறீங்க? யாரை ஏமாத்துறோம் நம்ம? இது ஆபத்து, இது ஆபத்து. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 6:9. மனமடிவானேன் என்று நினைத்து சரி, இங்க என்ன சொல்லி இருக்கிற தீர்க்கதரிசி என்ன சொல்ல வர்றாரு கவனிங்க. சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கும்போது தேவன் எப்படி மனமடிவானார் அல்லது தேவன் எப்படி மனமடிவாக்கப்பட்டார் என்பதற்கான காரணத்தை உணர்ந்து கொள்வார்களாம். எங்க இருக்கும்போது? சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கும்போது. அப்போ எருசலேமில் வாழ்ந்த ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ அப்படி வாழாமல் அவர்கள் தேவனை கோபப்படுத்துகிற விதத்தில் வாழ்ந்து எங்க போயிருக்கிறாங்க? சிறையிருப்பின் தேசத்தில் இருக்காங்க. அந்த பாபிலோன் என்கிற தேசத்தில் இருக்கும் போதுதான் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சோரம் போன இருதயத்தை குறித்து தெரியும். எதை குறித்து தெரியுமா? இங்கேயும் இருதயம் தான் கவனிக்க வேண்டியது. அப்போ எருசலேம்ல இருக்கும்போது எப்பா தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு, ஸ்தானாதிபதிகள் அனுப்புறாரு, கர்த்தருடைய பட்சமாய் திரும்புவதற்கான, மனம் திரும்புவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அப்பொழுதெல்லாம் இந்த சோரம் போன இருதயத்தின் நிலைமை இவனுக்கு தெரியவே இல்லை. இவனுக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை இருக்குது, நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோர போகிற தங்களுடைய கண்கள். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியாரை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியாருடைய இருதயமும் கண்களும் எப்படிப்பட்டவைகளாக இருந்ததா? தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருந்துச்சாம். இது எப்ப அவனுக்கு புரிஞ்சதுன்னா, எருசலேம்ல இருந்து ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தார், கேட்கிற மாதிரி இல்லை. இப்ப எங்க கொண்டு போய் எங்க அனுப்பியாச்சு? போங்க, பாபிலோனுக்கு அனுப்பியாச்சு. இப்ப பாபிலோனுக்கு போன பிறகுதான் அவன் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறான். அங்கதான் தெரியுது, ஐயோ என் இருதயம் எவ்வளவு சோரம் போயிருந்திருக்குது, என்னுடைய கண்கள் எவ்வளவு மோசமான நிலைமையில பார்த்துட்டு இருந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா? அப்போ இந்த இடத்துல தேவனை துக்கப்படுத்தின இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, சிறையிருப்பின் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். எங்க போனாங்க? முதல்ல என்ன வருஷம் ஞாயிற்று ஒரு அழிவு வந்துச்சு. எங்க என்ன வந்திருக்குது? சிறையிருப்புக்கு போன பிறகுதான் இவன் சோரம் போன நிலைமையே இவனுக்கு தெரியுது. இவனுடைய சோரம் போன நிலைமையே தெரியும். மூணாவது ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவி விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நடத்தப்பட்டு வந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிற போது அவர்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனார்களோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் பரிசுத்த ஆவி என்ன செஞ்சாங்களா? விசனப்படுத்துறாங்களா? அன்றைக்கு மேக சமமாய் அக்கினி சமமாய் இவர்களை வழிநடத்தி கொண்டு போன அந்த தெய்வத்துக்கு முன்பதாக இவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள், தேசித்தனம் பண்ணினார்கள், இச்சிக்கப்பட காரியங்களுக்கு நேராக தன்னுடைய கவனங்களை திருப்பினார்கள் என்று நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிற அந்த செயல்பாடுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்திட்டு, பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சது? விசனப்படுத்தி. அதனால என்ன ஆச்சா? அவர் துக்கப்படுத்த அமைதியா இருந்துட்டாரா? என்ன நடந்துச்சு? அவரே
அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களோடு என்ன செய்தாரா? யுத்தம் பண்ணினாரா? யோசிச்சு பாருங்க. துக்கப்பட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டுட்டே இருந்தாரா? இல்ல. அவர் சில நேரத்துல நியாய தீர்ப்பை கொண்டு வராரு, சில நேரத்துல சிறையிருப்புக்கு கொண்டு வராரு, சில நேரத்துல அவரே அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே அழித்தும் போடுகிறார். வனாந்திரத்தில் என்ன செய்யறாங்க? அழித்து பண்ணாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறது அல்லது ஆண்டவரை துக்கப்படுத்துறதுங்கிறது அதனுடைய விளைவுகளை குறித்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இனி வருகிற காலங்களிலே நாம் அவரை துக்கப்படுத்தாமல் இருப்போமே. ஒருவேளை இதுவரைக்கும் இதனுடைய சீரியஸ்னஸ், இதனுடைய ஆபத்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தும் போது அது ஒரு ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது அது உங்களை சிறையிருப்புக்கு நேராக, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தும் போது வனாந்திரத்திலே அழிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 78:40. 78ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். ஐயா, ஏற்கனவே நாம் வாசித்த அந்த ஏசாயா 63:10 தொடர்புடைய வார்த்தை. ஜனங்கள் தேவனை நேசிச்சாங்களா? கோபம் ஊட்டினாங்களா? அவரை துக்கப்படுத்தினாங்களா? அதனால அவரே அவர்களுக்கு விரோதமாக சத்துருவாக மாறி யுத்தம் பண்ணி அவர்கள் என்ன செஞ்சுட்டாரா? அழித்து போட்டார். சரி, அப்போ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் எனக்குள்ளே ஏன் வாசம் பண்றாருன்னா, பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் எனக்குள்ளே என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில நடப்பித்த அந்த மூல கர்த்தா யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். என்னை மறுபடியும் செழிப்பிக்க செய்தார். அதுல யாருக்கா? பரிசுத்த ஆவியானவர். என்னை மனம் திரும்ப செய்தார். அதுல என்ன கன்னிக் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். வேத வசனங்களை எனக்கு புரிய வைக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ள விசுவாசத்தை தூண்டுவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நான் வாழ வேண்டிய விதத்தை குறித்து எனக்கு கற்றுக் கொடுப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். என் இதயத்தில் நுனித்தோல் அகற்றப்படுவது யார் மூலம்? பரிசுத்த ஆவியானவர் மூலம். இப்படி எனக்குள்ள நடந்திருக்கிற எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் தான். அதெல்லாம் நடந்துட்டு அதுக்கு பிறகு இன்னமும் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு என தனியா விடாம எனக்கு துணையாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரால் நான் ஆளுகை செய்யப்பட்டு அவரால் நடத்தப்பட்டு நான் ஒரு நாளிலே கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்பட்டவனாக மாற வேண்டும் என்பதே என் மேல தேவன் வைத்திருக்கிற பிரதானமான நோக்கம். அதனாலதான் எபேசியர் 1:14 வசனத்தில் வாசிக்கும் போது நீக்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். வாசிங்க எபேசியர் 1:14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீக்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஐயா, நாம் விசுவாசிகளான போது நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே தங்கி தாவரிப்பதனுடைய நோக்கமே நான் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் அவர் என்றைக்கு எனக்குள்ளே வந்து தங்கினாரோ அப்பொழுது இந்த உடல், இந்த சரீரம், இந்த ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிற நான் அதை எந்த அடிப்படையில செய்ய முடியும்னா எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி நான் நடக்கும் போது மாத்திரமே. அப்படி இல்லைன்னா வெறுமனே இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி பிரிந்திருக்கிறது பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறார்கள், அதுக்கு மேல அவங்க அதை குறித்து பேசவே மாட்டாங்க.
இன்னொரு சாரார் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி என்று பேசுவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதை குறித்தோ, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாயிருந்து அவர் துக்கப்படக்கூடாது என்பதை குறித்தோ அக்கறை உள்ளவர்களாகவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சில நேரத்தில் நம்ம பக்திக்கு அடுத்த அநேக காரியங்களை செய்யறோம். பக்திக்கு அடுத்த அநேக காரியங்களை செய்யறோம். அப்படி செய்வதற்கு எது நமக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த கடைசி காலத்துல யாருதான் நமக்கு சப்போர்ட்டா இருக்காருன்னு நினைக்கிறோம். இப்ப அற்புதங்களை குறித்து பேசுகிறவர்கள், தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசுகிறவர்கள், வெளிப்பாடுகளை குறித்து பேசுகிறவர்கள் எல்லாரும் யாரை வச்சுதான் செய்யறாங்க? இந்த பரிசுத்த ஆவியானுடைய பெயரிலே நடப்பிக்கப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா, துக்கத்தை கொடுக்கிறதா? அதை குறித்து யாரும் யோசிக்கிறதே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். அவருடைய பெயரை கொண்டுதான் எல்லாம் செய்யப்படுகிறது. ஆனா அவர் எனக்குள்ள நான் செய்யற இந்த காரியத்தை பார்த்து சந்தோஷப்படுறாரா? யாரும் அதை குறித்து கவலைப்படுறதே இல்லை. சபைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கத்தை இன்றைய காலத்தின் சபைகள் மறந்து விட்டன, மறுதலித்தும் விட்டன. அவர் எதுக்காக கொடுக்கப்பட்டார்? அந்த வேலை நடக்கிறதே இல்லை. அப்போஸ்தலர் 1:8 இயேசு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியுடைய கடையாந்திரமும் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த சாட்சினா என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதின் மூலமாய், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறதின் மூலமாய், இயேசு கற்பித்த போதனைகளை உபதேசம் பண்ணுகிறது நிமித்தமாய். இது எதையுமே நம்ம இப்ப செய்யறது இல்லையே. இது எதையுமே நம்ம செய்யறது இல்லை. இப்போ கிறிஸ்துவுடைய பிரதான கட்டளையை நாம் மறந்து ரொம்ப காலம் ஆச்சு. நம்ம காதுகள் கேட்க நம்முடைய தேசத்தில் மக்கள் தொகை 120 நாங்க, 130 நாங்க, 140 நாங்க, 142 நாங்க. இப்ப 146 கோடியே 30 லட்சத்துக்கு போயிடுச்சு. மக்கள் தொகை கூடுதே. என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கரிசனம் வந்திருக்குதா? என்னை நிரப்பி இருக்கிறார் என்று சொல்கிறேனே, என்னை நடத்துகிறார் என்று சொல்கிறேனே, எனக்குள்ள இருந்து ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறார் என்று சொல்கிறோமே, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நமக்கு கொஞ்சமாச்சு புரியுதா? அப்போ நம்முடைய வாழ்வின் அக்கறைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வாஞ்சையையும் விருப்பத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அதான் போன வாரத்தில் நம்ம கேட்டோம் இல்லையா? வாஞ்சையும் விருப்பத்தையும். அவர் எனக்குள்ள இருந்து கொடுக்கிற வாஞ்சைக்கும் அவர் எனக்குள்ள கொடுக்கிற விருப்பத்துக்கும் ஏற்றாற் போல தானே நான் வாழணும். அப்படி வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, முதலாவது என் விருப்பத்துக்கும் என் வாஞ்சைக்கும் ஒரு சாவுமணி அடிச்சுதானே ஆகணும். இந்த உலகம் போதிக்கிற காரியங்களுக்கு ஒரு சாவுமணி அடிச்சுதானே ஆகணும். அது அடிக்கப்படவே இல்லையே. உலகத்திற்கான பாதையும் திறந்திருக்கிறது, சுயத்திற்கான பாதையும் திறந்திருக்கிறது. தேவனும் எனக்குள்ளே வாஞ்சையும் விருப்பத்தையும் சொல்கிறார். முச்சத்தி வீதிகளிலே மூச்சித்து நிற்கிறோமே, எப்படி நாம் நடத்தப்படுகிறோம்? எங்கேயும் போலிய நம்ம கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை நம்முடைய தேசத்திலே எந்த விதத்தில் மாற்றம் அடையவில்லையே. பயாலஜிக்கலா growth ஆயிட்டு இருக்கிறோம். அந்த growth கூட நம்முடைய தேசத்தினுடைய உண்மையான ஜனத்தொகையின் பெருக்கத்துக்கு பக்கத்துல கூட போக முடியாது. நம்ம ஒரு பிள்ளை பெத்து பயாலஜிக்கல் growthங்கிறோம், அவன் 10 பெத்துட்டு பயாலஜிக்கல் growth போயிட்டு இருக்கான். அதுலயும் நம்ம போட்டி போட முடியாது. அல்லது சீசர்களாக மாற்றுகிறதில் நாம் ஏதாவது கைசனை கொண்டிருக்கிறோமா? இல்ல, அதுலயும் இல்லை. அப்ப மொத்தத்துல அவர் எனக்குள்ள கொடுக்கிற வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற எந்த எதிர்பார்ப்புகளை குறிச்சும் நான் கவலைப்படுறதே இல்லை. நம்ம கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஒண்ணு, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலங்க. அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவோம். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிய போறோம்? பக்கத்துல கையை பிடிச்சிட்டேங்க. உங்களை தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றோம், இல்லைன்னா தெரியும் சொல்றோம். என்னைக்கு கீழ்ப்படிய போறோம்? எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? அப்போ தெரியாம இருக்குது அப்படிங்கிறதும் பிரச்சனை தான், தெரிஞ்சிருக்குங்கிறதும் பிரச்சனை தான். எதுதான் பிரச்சனை சால்வ் பண்ண முடியும்? அவர் எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல நாம் கீழ்ப்படிவதே. சரி, இதை குறிச்சு
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல பரிசுத்தவான்களாக கருதப்படுகிற ஜான் பைப்பர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா, நீ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதற்கு நீ பெரிய பெரிய பாவத்தெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய முரண்பாடுகள், நீ அறிந்த அனுமதித்த பாவங்கள், அவர் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதுதான். உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய பாவம், உன்னுடைய முரண்பாடு, நீ அறிந்த அனுமதித்தவைகள் உனக்குள்ள இருந்து அவரை துக்கப்படுத்துகிறது என்று நீ உணர்கிறாயா? அது அந்த சின்ன பாவம் அவரை ஓட வைக்கிறது என்று நீ ஒப்புக்கொள்கிறாயா? அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? இது உணர்ந்துச்சா? இல்ல ஆண்டவரே, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பிசாசுக்கு இடம் கொடாமல் என்று இருக்குது. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எப்படி இருக்குது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவான். ஐயா, இன்றைக்கு திருச்சபை எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு: 1, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 2, பிசாசுக்கு இடம் விடாதீர்கள். 3, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 4, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்ந்து உங்களை நடத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறதை விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்தில் பிசாசுக்கு இடம் விடாதீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு விலகி அல்ல உங்களிடத்தில் கிட்ட சேருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா போதுமா? இல்லைன்னா கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். நான் சொன்னேன், முச்சந்தி வீதியில மூர்ச்சித்து நிற்கிறோம் என்று. இந்த வார்த்தை மாத்திரமல்ல, இதை குறித்த ஒரு காட்சியையும் ஆண்டவர் எனக்கு இதே கட்டிடத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது காண்பித்தார். 3 வழி இருக்கக்கூடிய ஒரு பாதையில திரள் கூட்ட ஜனங்கள் அலைமோதி அடித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா பாதையும் காலியா இருக்கு, ஆனா எங்கேயும் முடிவெடுத்து அவங்க போக மாட்டேங்கிறாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு ஆசை, ஆனா உலகம் காண்பிக்கிற காரியங்கள் வேண்டாம்னு சொல்றதுக்கு முடியல. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஆசை, ஆனா சுயம் சொல்லுகிற காரியத்துக்கு எதிர்த்து இருக்கிறதுக்கு முடியல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற இடத்துக்கு வர வேண்டுமானால் முதலாவது நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். என்ன முடிவுகள் எடுக்கணும்? எதற்கு நோ சொல்லணுமோ அதுக்கு நீ நோ சொல்லு. உலகம் வேண்டாம், ஆசை வேண்டாம், இச்சைகள் வேண்டாம், பாவம் வேண்டாம், இயேசு எனக்கு போதும் என்று தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். அந்த முடிவுகளை எடுக்காம நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அந்த முடிவுகளை எடுக்காம என்ன செய்ய முடியாது? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவனுடைய சரக்கை உள்ள வச்சுக்கிட்டு அவனை எப்படி நான் எதிர்க்க முடியும்? அவனும் தந்திரமா என்னை எதுக்காக அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான்னா, அவனுடைய காரியத்தை எனக்குள்ள போட்டு வச்சுட்டான். அது சின்னதா மறைஞ்சிருக்கும். நான் சொல்லுவேன், அது என்னுடைய பலவீனம், அதை ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டார் என்று அதற்கு மேற்பூச்சு பூசி அவன் மஞ்சளமாக எனக்குள்ளே வைத்திருக்கிற காரியங்களுக்கு நான் இடம் கொடுத்து விடுகிறதுனாலே அவனுடைய ஆதிக்கம் என்னுடைய வாழ்க்கையில மேலோங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றாற் போல என்னால் செயல்பட முடியாதபடிக்கு நான் முடக்கப்பட்டு கிடக்கிறேன். இன்னைக்கு தேவ சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள என்னையா பிரச்சனை அப்படின்னா, ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் வளர முடியாதபடிக்கு முடக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், ஏதோ ஒன்றில் சத்துடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து அவனுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டே தான் இருக்கிறார். விருப்பத்தை கொடுக்கிறார், வசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஆனா வசனத்தை எல்லாம் வாசித்தாலும் முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முடியல. இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்திலேயே நீங்கள் அவசரமாக தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய ஆசை இச்சைகளின் படி அல்ல, உலகம் காண்பிக்கிற வழியின் படியும் அல்ல, சத்துருவின் மஞ்சனத்தின் படியும் அல்ல,
தேவன் எனக்குள்ளே கொடுக்கிற வாஞ்சையின்படியே வாழ்வேன் என்று நீங்கள் கீழ்ப்படிந்து ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களானால் நீங்கள் தேவனிடத்தில் சேர்க்கிறீர்கள் என்ற அர்த்தம். தேவனிடத்திலே நீங்கள் சேர்ந்தால் அவரும் உங்களிடத்திலே சேர்ந்தார். அவரும் உங்களிடத்திலே சேர்ந்தால் அவர் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து துக்கப்பட மாட்டார். அப்போ இந்த பிரசங்கத்தை நோட்ல கேட்டு எழுதி வச்சுட்டு போறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரியா? இது என்ன எங்க வைக்கணும்? முடிவுள்ள எடுக்கணும். உங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பிரஜாதிகள் வாழுகிறது போல வாழாம நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும்? யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டோமா? இயேசுவினிடத்தில் கற்றீர்கள். யார்கிட்ட கற்றுக்கிட்டோம்? இயேசுவிடத்தில். இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டபடி என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ சும்மா ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, அவர் தயவு இருந்த தேவன் தானே அப்படின்னு சொல்லுகிற அந்த காதுக்கு இதமாக பேசக்கூடிய வார்த்தைகளினாலே ஈர்க்கப்பட்டு சத்துடைய வஞ்சகத்துக்கு நீங்க தீனி போட்டுட்டே இருக்காதீங்க. இமிடியேட்டா தேவனிடத்தில் சேருங்கள். ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லும்போது, அவர் இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ளே இன்றைக்கு பாய்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜீவ நதிகளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் வந்துச்சு. எல்லாமே யார் மூலமா தான் வந்துச்சு? பிதாவாகிய தேவனுடைய அன்பா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமா இருக்கட்டும், எல்லாம் யார் மூலமா தான் எனக்குள்ள வந்துச்சு? இப்போ அப்படி ஒரு ஜீவ நதிய நீ துக்கப்படுத்திட்டு நீ எப்படி அவருக்காக வாழ முடியும்? நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்? நீ கூட நம்ம ஆராதனையில பாட்டு பாடணும் இல்லையா? நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் எல்லாம் பாடணும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி நீங்க எப்படி நேசிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நீங்க எப்படி இயேசுவுக்காக பேச முடியும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நீங்க எப்படி பரிசுத்தமுள்ள தேவனுக்காக நீங்க ஜெபிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் எப்படி விடுவிக்கப்பட முடியும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டு நீங்கள் பரிசுத்த வாழ்வை எப்படி வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டு எஜமானனை பிரதிபலிக்கிற வாழ்க்கை நான் எப்படி வாழ முடியும்? அப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறதுங்கிறது நமக்கு ஒரு எளிய காரியமாக இன்னைக்கு போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது, என்னுடைய சுபாவத்தை பார்க்கும்போது, என் இருதயத்தை பார்க்கும்போது துக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாவிட்டால் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியாது, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பிரசங்கிக்க முடியாது, கிறிஸ்துவுக்காக நான் ஜெபிக்க முடியாது, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. பரிசுத்த வாழ்க்கை எனக்கு சாத்தியமாகாது. எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முட்டுச்சத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஆனா அதை குறிச்சு கவலையே இல்லை. பாருங்க, இவரால தான் எனக்குள்ள எல்லாம் நடக்கணும். வேதம் புரியணுமா? இவர் எனக்கு வேணும். நான் ஜெபிக்கணுமா? இவர் எனக்கு வேணும். நான் கர்த்தருக்காக சாட்சியாக ஜீவிக்க வேண்டுமா? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்படி எனக்கு முக்கியமான இடத்துல தேவைப்படுகிற இவரை நான் துக்கப்படுத்திட்டு அவரை நான் வெளியேற்றிட்டு அவருக்கு விரோதமா கலகம் பண்ணிட்டு கையை உயர்த்தி ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியா வாழ்வேன்னா அது எப்படிங்க நியாயம்? அது எப்படி சாத்தியம்? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவ இயல்பு அகற்றப்படுவதற்கு நான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட வேண்டுமே. அவரை துக்கப்படுத்தி விட்டு நான் எப்படி நிரப்ப முடியும்? எப்படி நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட முடியும்? அப்போ இதுல சபை மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஏது எந்த இடத்துக்குள்ள அது சின்னதோ பெருசோ எனக்குள்ள இருந்துச்சுன்னா அது எனக்குள்ள இருந்த முற்றிலுமாய் அகற்றப்பட வேண்டியது அவசியம். நம்ம சபையில் இருக்கிற ஜனங்கள் பார்த்துருவாங்களோன்னு பயப்படுறோம், பாஸ்டர் பார்த்துருவாரான்னு பயப்படுறோம், மற்ற விசுவாசிகள் பார்த்துருவாங்களோன்னு பயப்படுறோம். ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவரை குறிச்சு பயப்படுறது இல்லையே, இல்லையா? நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னால தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நமக்கு கவலை இருக்குது. ரகசியமா வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆனா இந்த ரகசியத்தை கூட அறிந்திருக்கிற ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து துக்கப்பட்டு இருக்கிறாரு, அது எப்பொழுது நமக்கு தெரிய போகிறது? இந்த காலை நேரத்துல
நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு சொல்லும்போது சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ என் கூட இருக்கிறவர் என்னை சந்தோஷமா ஆளுகை செய்து என்னை நடத்தணும். அதுக்கு அவருக்கு நான் இடம் கொடுக்கணும். அதுல நான் கவனமா இருந்தா மட்டும்தான் நான் கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நான் தனிப்பட்ட விதத்துல வாழக்கூடிய எந்த பக்திக்குரிய காரியங்களும் நிச்சயமாக என்னை கனியுள்ள வாழ்வுக்கு நேராக கொண்டு போகாது. கவனிங்கள் ஐயா, வெறுமனே நீங்க திருச்சபை கட்டிடத்துக்குள்ளே வந்து அமர்ந்து போவதினாலே மாத்திரம் நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. உங்கள் இருதயத்தின் நினைவுகளை குறித்தும் அவர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகளிலே நீங்கள் அவர்களுக்கு ஆண்டவருக்கு கலகம் பண்ணுகிறதை குறித்து அறிந்திருக்கிறார். வெளியில் நான் என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்கலாம், வெளியில் என்ன வேணாலும் ஜோடிப்புகளை ஜோடித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் என்னை குறித்து சந்தோஷமாய் பார்க்கத்தக்கதாக நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது, அந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, எபேசியர் 4:30 அங்க எப்படி எழுதியிருக்கு? பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் எழுதி இருந்திருக்கலாம். ஆனா அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி. அப்ப 1:13-14 நம்ம வாசித்த அதனுடைய தொடர்ச்சியை தான் இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். அங்க என்ன சொல்லியிருக்குது? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது நாம் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டோம்? முத்திரையிடப்பட்டோம். அந்த முத்திரை போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னாலே அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதே நான் மீட்கப்படுவேன். மீட்கப்படுறதுன்னா என்ன? இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. ஆகியும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்பதே மீட்கப்படுதல். அந்த மீட்கப்படுவோம் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்திருக்கிறார், முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த முத்திரையா கொடுக்கப்பட்டிருக்கிறதே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? துக்கப்படுத்திட்டு இருக்கிறேன். கவனிங்க, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொண்ட போது அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அங்கே ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டது. அது விருத்த சேதனம். அது என்னது? விருத்த சேதனம். ஆதியாகமம் 17 வாசிக்க வேண்டாம். இப்போ அந்த விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் சந்ததியாருக்காகவும் எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால், தேவனோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அந்த முத்திரை அடையாளமாக இருக்கு. அந்த முத்திரை என்னவா இருக்குது? அடையாளமா இருக்கு. ஆனா அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்பதற்கு அடையாளமாக விருத்த சேதனம் முத்திரையாக கொடுக்கப்பட்டது என்று எழுதுகிறார். எதற்கு அடையாளமாக? உடன்படிக்கைக்கு அடையாளமாக இல்ல. எதற்கு அடையாளமா இருக்குதா? ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் தேவனை வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே அவன் நீதிமானாக்கப்பட்டிருந்தான். நீதிமானாக்கப்பட்ட அவனுக்கு விருத்த சேதனம் என்பது என்னவா இருக்குது? முத்திரையாக இருக்கிறது. அப்போ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு விருத்த சேதனம் முத்திரை என்கிற காரியம் தான் ஆபிரகாமின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தினார்களே அல்லாமல் நீதிமானாக்கப்படுதலை குறித்து முக்கியப்படுத்தவில்லை. அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு? ஆம்பளை பிள்ளை பிறந்தா 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணணும். நாங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விருத்த சேதனம் என்கிற முத்திரையை தான் முக்கியப்படுத்தி பேசினார்களே ஒழிய அது நீதிமானாக்கப்படுவதற்கான முத்திரை என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்படின்னா ஒரு சடங்காச்சாரம், ஒரு பாரம்பரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சே தவிர அவங்களுக்குள்ள அந்த முத்திரை, அந்த விருத்த சேதனம் எதற்கு என்பது என்ன செய்யவே இல்லை, புரியவே இல்லை. இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளே நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப எது சார் முக்கியம்? முத்திரை எதற்காக? மீட்கப்படுவதற்காக. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு ஏற்றபடி வாழ வேண்டும்? எதற்கு ஏற்றபடி வாழ? ஆனா இன்னைக்கு ஆவியை குறித்து அதிகமாக பேசுகிறவர்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மீட்பை குறித்த நம்பிக்கை இருக்குதா நமக்கு?
நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பார்த்தா இந்த உலகம் அழியவே அழியாது என்பது போலவும், இந்த உலகம் நிலையானது என்பது போலவும், நான் சமர்ப்பித்து வைத்திருக்கிற செல்வங்கள் எல்லாம் என் சந்ததிகளுக்கு சேரும் என்றும் அன்றைக்கு தாவீதுக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சுயா. என்ன புரிதல் இருந்துச்சு? அவங்க கூட சொன்னா, இம்மையில் மாத்திரம் பங்கு பெறுகிற இவர்கள் பெற்று அனுபவிக்கிறதை பார்த்து மறுமையை குறித்த நம்பிக்கை உள்ள நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று முடிவெடுத்தானே, அவனுக்குள்ள இருந்த புரிதல் கூட சபைக்குள்ள இருக்கிற எனக்கு இல்லையே. நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? புது வருஷத்துல நிறைய தீர்மானங்கள் எல்லாம் எடுத்துருக்கோம். ஒரு மாசம் முடிய போகுது, நாட்கள் வேகமா போகுது. ஒரு மாசத்துல தீர்மானத்துல உண்மையா இருந்தீங்களா? 2024 2025 உங்க வாழ்க்கையில் என்னங்க மாற்றம் வந்திருக்குது? என்ன மாற்றம் வந்திருக்குது? ஒப்பு கொடுத்தல் என்ன ஆயிடுச்சு? கேட்ட வசனங்களுக்கு அர்ப்பணித்தோமே, அது என்ன ஆயிடுச்சு? எதை குறிச்சு நமக்கு கவலை இல்லை. அதே வாழ்க்கை, அதே போன்ற ஒரு சரங்காச்சாரமான வாழ்க்கை இல்லைங்க. நம்ம வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சுதான், இல்லைன்னா இது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். தொடர்ந்து தேவனை ஊக்கப்படுத்துவது என்பது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியாகவே இருக்காது. முத்திரையை பெற்றிருக்கிறோமே, அந்த முத்திரை எதற்கானது? ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பவுல் அந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களை மனசுல வச்சுட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே. இன்னைக்கு நமக்கு இருக்குதா? நமக்குள்ள அப்படி இருக்கா? அடுத்து 24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமா, நித்திய ஜீவன் என்பதை நாம் நம்பினதனால் தான் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது அல்ல, காணாத ஒன்றை நம்ப வேண்டும். என்ன? தான் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு என்னவா இருக்கும்? அப்ப மீட்கப்படும் நாளுக்காக நாம் பொறுமையோடு காத்திருந்து என் வாழ்க்கையில் அதை நிறைவேறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நான் பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நடத்தப்பட வேண்டும். அதுதான் சபைக்குள்ள கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறதுக்கான பிரதானமான நோக்கம். எதை மையமா வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்? மீட்கப்படுவோம். விசுவாசிக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். நமக்கும் அவன் தகப்பனாக இருக்கிறான். நம்முடைய தகப்பனை குறித்து வேதம் சில எச்சரிப்புகளை எழுதி வைத்திருக்கிறது. அவன் அழைக்கப்பட்டான், விசுவாசிச்சான், கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் காண்பிக்கிற அந்த தேசத்தை நோக்கி அவன் பயணம் செய்து போய்கொண்டே இருக்கிறான். அவனுடைய தொடக்கம் ரொம்ப அருமையா இருக்குது. 12ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்துல அவனுடைய அந்த தேவ நோக்கத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அவன் நிறைவேற்றி விட்டு அவன் சந்தோஷமா வந்திருக்கிறான். ஆனா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரும்போது தேசத்துல பஞ்சம் வந்த போது அவன் தடுமாறிட்டான். அவன் எகிப்துக்கு போனான்னு எழுதியிருக்குது. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திரும்ப வர்றான். 14ஆம் அதிகாரத்துல திரும்பவும் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஆபிரகாமா மாறிட்டான். 15ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு பலிபீடங்களை கட்டுறான், பலிகளை செலுத்துகிறான். தேவனும் அவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஆனால் 16ஆம் அதிகாரத்துல பரிதாபம், திரும்பவும் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து முடிவுகளை எடுக்கிறான். 86 வயதுல அவனுடைய வாழ்க்கை சோரம் போன நிலைமைக்கு போய்விடுகிறது. 86 இருந்து 99 வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு திட்டமாக சொல்லவே இல்லை. ஆனால் ஒன்றை வேதம் நமக்கு திட்டமாக எச்சரிக்கிறது. என்ன? 99 வயசுல ஆண்டவர் அவன்கிட்ட தரிசனமாகி அந்த நிலைமையில அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி இருந்தா, சரீரம் செத்து போன நிலைமையில இருந்துச்சு. 99 வயசுல அவன் எப்படி இருந்தான்? சரீரம் செத்து போன நிலைமையில இருந்துச்சு. ஆண்டவர் தரிசனமாகி என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமே, நீ அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை முறையும் உன்னுடைய சுபாவமும்
நான் அழைத்த அழைப்பிற்கு ஏற்றாற் போல இல்லை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கிற ஒரு துணிதான் அந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 99 வயது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஐயா, ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக சாட்சியாக நடக்கும் போது, நம்ம ஏற்கனவே வாசித்தோம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கை நிலையானதாக இருந்திருக்குமானால் ஆபிரகாமை குறித்து 99 வயசுல என்ன சொல்லியிருக்கணும்? ஆபிரகாம் தேவனோடு நடந்தான், சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எழுதப்படல. அங்க என்ன சொல்றாரு? எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, நடக்கல அர்த்தம். இந்த கால நேரத்துல நம்ம கிட்ட ஆண்டவர் தரிசனமானார்னா என்ன சொல்வாரு? தேவனோடு நடக்கிறோம் என்று சொல்வாரா? எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொல்வாரா? ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னாரு? தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் மாம்சமான முடிவுகளை எடுத்தான். ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்து அதிலிருந்து இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வரும் என்று அவன் கருதி இருக்கலாம். யார் மூலமா? ஆகாரோட சேர்ந்து பிள்ளையை எடுத்து பிறக்கிற இஸ்மவேல் மூலமாக இந்த மனுக்குலத்துக்கு என்ன வரப்போதான்? அப்படியா? அது தேவ திட்டமே இல்லையே. அது தேவ திட்டம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற காரியங்களுக்கு மாறான காரியத்தை செஞ்சுட்டு இஸ்மவேலை பெற்றெடுத்துட்டு அது தேவனுக்கு சாட்சியா இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா அது முட்டாள்தனம் இல்லையா? அப்போ மாமிசத்தின்படியான முடிவுகளை எடுத்து அதுல செஞ்சுட்டு இன்னொரு பக்கத்துல பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. இப்ப 26ஆம் வசனத்துல ரோமர் 8:26 என்ன சொல்லியிருக்குன்னா, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக அவன் காத்திருக்கவோ அதற்காக அவன் தவிக்கவோ இல்லாமல் இவனுடைய வாழ்க்கையில அதை குறிச்ச நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை பார்த்து எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? groaning of the Holy Spirit அப்படின்னா இருக்குது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் விடுகிறார்னா என்னை குறித்து சந்தோஷப்படுறாருன்னு அர்த்தம் இல்ல. என் வாழ்க்கையின் பரிதாபத்தை குறித்து அவர் துக்கப்படுறாருன்னு அர்த்தம். யா புரியுது உங்களுக்கு? நான் மீட்கப்பட வேண்டும் என்பதை குறித்து எண்ணமற்றவனாக வாழுகிறதை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து துக்கப்படுகிறார். அவர் பெருமூச்சு விடுறார். ஐயோ, இவன் விசுவாசியான போது, நீதிமானாக்கப்பட்ட போது இவனுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியாமல் நான் கொடுக்கிற வாஞ்சைக்கும் நான் கொடுக்கிற வாக்கு அந்த விருப்பத்துக்கும் மாறாகவே இவன் நடந்து அவனே ஏமாத்திட்டு இருக்கிறானே. யாரோ ஒருத்தன் சொன்னா செழிப்பன் சொன்னா பின்னால போயிடலாம், தீர்க்கதரிசனம் சொன்னா பின்னால போயிடலாம், நான் இவனுக்கு சத்திய வசனங்களை சொல்லி கொடுத்தா இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள உட்கார்ந்து கதறாரு. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன சொல்றதுன்னு தெரியலையா? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை தமிழ் கிறிஸ்தவம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னலாமோ பிதற்றிட்டு இருக்காங்களே. நீ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாய் என்பதை அறியாமலேயே நீ திரும்பவும் அவரை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். தேவனுடைய சபையை அவர் உனக்குள்ளே கொடுக்கிற வாஞ்சை, அவர் உனக்குள்ளே கொடுக்கிற விருப்பம், இதை தாண்டி உன்னுடைய வாழ்க்கைக்கு வேற காரியங்கள் இல்லவே இல்லை. அது அருளப்படவே இல்லை. உலகத்துல நான் வாழ்ந்தா ஒரே ஆப்ஷன் தாங்க, எனக்குள்ள வாழுகிற பாவ இயல்பு என தவறான வழியில கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்புறீங்களா? எனக்குள்ள பாவ இயல்பு இருக்கிறதுனால நான் தனி மனிதனாக சரியான முடிவுகளை எடுக்கவே முடியாது. நான் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தான் நான் எடுக்க முடியும். அப்போ அவர் தான் எனக்குள்ள டெசிஷன் மேக்கரா இருக்கணும்னா, அவர் தான் என்ன டெசிஷன் எடுக்கிறதுக்கு நடத்தணும்னா, அவரை நான் துக்கப்படுத்தி எப்படி டெசிஷன் மேக்கிங் கூட முடியும்? அவர் சொல்றத நீ கேட்கறது இல்லையே.
அவர் சொல்றதை கேட்காம அவரால் நடத்தப்படுகிறேன்னு சொல்லி போலியா நீ சாட்சி சொல்றீங்க, எப்படி? இல்லைங்க, நம்ம ரொம்ப தப்பு பண்றோம். தேவன் பட்சமாக திரும்ப வேண்டியது அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பிசாசுக்கு இடம் விடாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். மீட்கப்படும் நாள் அப்படிங்கிறத குறிச்சு தேவ சபை ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு பாடுற பாட்டுல மீட்பை குறித்த செய்தியே இல்லை. சிலருக்குலாம் என்னன்னா, நம்ம சபையில பாடப்படுகிற பாடல்களை குறித்து கூட ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இங்க இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன், என்ன ஒரு பழைய பாட்டை பாடி இருக்கிறார், இது கூட தான் பழசா இருக்கு, தூக்கி போடுறோமா? பழசா புதுசாங்கிறது பிரச்சனை இல்லை, நான் கொண்டிருக்கிற விசுவாசம் எது என்பதுதான் எனக்கு முக்கியம். தேவ சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரதானமான நோக்கம், இந்த உலகத்துல வாழும்போது நீ உலகத்துக்கு சாட்சியா வாழணும். இன்னொன்னு, இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வரும்போது நீ மீட்கப்படணும். இதுதான் முக்கியம். இதை தாண்டி வேற ரெவலேஷனே கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இந்த உலகத்துக்கு நான் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். அடுத்தது, இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதுல இருந்து நான் என்ன செய்யணும்? மீட்கப்படணும். இது நமக்குள்ள நடக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி நாம் மீட்கப்படணும். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, இந்த சரீர மீட்புக்காகவும் தான் நான் பாதுகாக்கப்படுகிறேன். பேதுரு சொல்றாரு, அவருடைய பலத்த சத்துவத்தினால் கரத்தினால் நான் பாதுகாக்கப்படுகிறேன். ஐயா, எதற்காக? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு குறித்து நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த பாதுகாப்பை காட்டிலும் ஒரு உயர்ந்த பாதுகாப்பு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உள்ளே உங்களை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர், உங்களை வெளியே பாதுகாப்பதற்கு தேவனுடைய வல்லமை. எதற்காக? நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன நோக்கம் தான்? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, மீட்கப்பட வேண்டும் என்பதை காட்டிலும் வேறு நோக்கம் இல்லவே இல்லை. இதை தாண்டி யாராவது ரெவலேஷன் சொன்னாங்கன்னா கவனமா இருங்க. இதை தாண்டி யாராவது உங்க காதுக்கு தகுந்தாற் போல பேசுறாங்கன்னா கவனமா இருங்க. உங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றாற் போல போதர்களை திரளாக சேர்த்துக் கொண்டு உங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ளாதீர்கள். அது அவனுக்கு வயிற்று பிழைப்பு, அது தேவனுடைய அழைப்பினால் வந்ததல்ல, அது அவனுக்கு பிழைப்பு. அதனால என்ன வேணாலும் போய் சொல்லுவான். ஆனா வசனம் அப்படி சொல்லல, வசனம் அப்படி சொல்லல. கவனமா இருங்க, கவனமா இருங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டு நீங்கள் தேவனுடைய விருப்பத்தையும் வாஞ்சையையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அவன் என்ன பண்ணணும்? என் வாழ்க்கை பரம் மாறணும். 99 வயசுல ஆபிரகாம் தரிசனமாய் சொல்றாரு. அந்த வார்த்தை இப்படிதான் வாசிக்கணும். நீ இப்படி கையாண்டி சொல்லுங்க, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். 99 வயசு கிழவனுக்கே அதுதான். சரீரம் செத்து போன கிழவனுக்கே என்னதுதான்? அதுதான். அது சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் யாரு? ஐயா, மாம்சமான முடிவை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் 13 ஆண்டுகளை தொலைத்து விட்ட அந்த ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, நீ கவனமாரு, நீ கவனமாரு. இந்த கால நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் அந்த எச்சரிப்பை சொல்ல விரும்புகிறார். ஏன்னா அவரை விசனப்படுத்துறது, அவரை துக்கப்படுத்துறது என் வாழ்க்கையில என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை குறித்து இன்றைய காலகட்டத்தின் தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை. பாலிம பிள்ளைகளை கவனிங்க. யாராவது எவராவது பாட்டு பாடினா, ஏதாவது பிரசங்கம் பண்ணான்னு கேட்டுச்சு உன் எச்சரிக்கை எங்கேயாவது போயிடாத. வேத வசனம் திட்டமாய் சொல்கிறபடி நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நீ மீட்கப்படுவாய் என்பதற்கு அடையாளமாக உனக்குள்ளே விருத்த சேதனம் என்கிற ஒரு முத்திரையும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு முத்திரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்தினுடைய நுனித்தோல் வெட்டப்பட்டு பாவத்தினுடைய அந்த வல்லமை உன்னை சேதமாக்காதபடிக்கு ஆண்டவர் உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியுமா?
ஐயா நீ பரிசுத்தமாக வாழ் என்று வெறுமனே சொல்லிவிட்டு விடவில்லை. அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் போதாது, வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் போதாது, தேவன் சபையுடைய ஐக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் போதாது, எனக்குள்ள இருக்கிற இருதயத்தினுடைய நுனித்தோல் வெட்டப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் எனக்காக செய்து கொண்டிருக்கும் போது நான் அவரை பார்க்கிற பார்வையெல்லாம் இந்த உலகத்துக்காக என்ன, அதை காட்டிலும் பரிதாபம் வேற இந்த உலகத்தில் என்னையா இருக்கு? அவரு ஒரு நித்தியமான வாழ்வுக்கு என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுவோம். தீத்து 1:1 வாசிக்கும் போறோம். ஆதிகாலம் முதற்கொண்டு பொய்யிடையாத தேவன் நித்திய ஜீவனை குறித்து அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரா? வாக்குத்தத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் பொய்யிடையாத தேவன். ஆதிகாலம் முதல் கொண்டு இதுதான் சொல்லிட்டே இருக்கிறார். தயவு செய்து சொல்லாதீங்க இது என்ன ரயில்வே சபையில மட்டும். ரயில்வே சபைக்கு இல்லையா, எல்லா காலத்திலையும் எல்லா பரிசுத்தவான்களை கொண்டும் அவர் திருவிழா பெற்றுகிற காரியம் எல்லாம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு மறந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். தேவனுடைய சபையை இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, தேவன் பட்சமாய் திரும்புங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? 4 எபேசியர் 4:29 கொஞ்சம் வேகமா. கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு. ஆமா, நான் பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த கெட்ட வார்த்தை அப்படின்னா இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் இயேசு சொன்ன ஊமையில ஒரு இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. மத்தேயு 13:48 கெட்ட மீன்கள் நல்ல மீன்கள். அந்த கெட்ட மீன்கள் எல்லாம் எரிந்து போடப்படுமா, நல்ல மீன்கள் எல்லாம் சேர்த்து கொள்ளப்படுமா. அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படின்னா ஆகாததுன்னு சொல்லப்படுகிற எந்த வார்த்தைகளையும் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாமா, புறப்பட வேண்டாமா. அதுக்கு பதிலாக என்ன பேசணுமா? பக்தி விருத்தி உண்டாக்குகிற. பக்தி விருத்தி எது உண்டாக்கும்? உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை, என்கரேஜிங் வேர்ட்ஸ். உற்சாகப்படுத்துவதற்கு, அப்ரிஷியேட் பண்றதுக்கு, ஒரு காரியத்தை செய்யும் போது பரவாயில்ல சபாஷ் தொடர்ந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்றதுக்கு, அன்பான வார்த்தைகளை பேசுவதற்கு, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு. அப்போ நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில அது பக்தி விருத்தியை தான் கொண்டு வரணுமே தவிர அதை குழி தோண்டி புதைச்சிடக்கூடாது. தேவனுடைய சபையார் கவனமாக இருக்கலையா? இன்னைக்கு தேவ சபைக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையில முதல் பிரச்சனை இதுதான். நம்மளும் ஓட மாட்டோம், ஓடுறவங்களே ஓட மாட்டோம். இருக்குங்களா? நம்ம பேசுற வார்த்தை மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறதா, அல்லது அவர்களுடைய ஓட்டத்தை தடுக்கிறதாக இருக்கிறதா? மற்றவருடைய ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க? நீங்க பிசாசுக்கு ஏஜெண்டா? இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா சொன்னாங்க, உங்க பிதா யாரு? நம்ம அப்படி இல்லை. நம்முடைய வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற இடத்துல இதெல்லாம் வருது. நாம் பேசுற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, மற்றவர்களுடைய பக்தி வாழ்க்கையில பக்தி விருத்தியை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா அதை குறித்து கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 20:32 நிறைய வசனம் இருக்குது, நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையின் மூப்பரிடத்தில் பேசும்போது சொல்றான், ஐயா நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை என்ன செய்றேன்? அப்ப சபைக்குள்ள என்ன பேசப்படணும்? நீ என்ன நடந்து வசனத்தை பேசணும், இதெல்லாம் புரியுமா? இதே செகுலர் காலேஜ் போகும்போது யாரும் கேட்கறது இல்லையே, ஸ்கூலுக்கு போகும்போது யாரும் கேட்கறது இல்லையே.
சிபிஎஸ்சில படிக்கும்போது, ஐசிஎஸ்சில போய் படிக்கும்போது, இன்டர்நேஷனல் போர்டுல படிக்கும்போது இந்த வார்த்தைலாம் உனக்கு புரியுமா, இந்த பாடலாம் உனக்கு புரியுமா யாராவது கேட்டாங்களா? அதெல்லாம் கேட்கறது இல்லை. அதெல்லாம் சபைக்குள்ள வந்தா மட்டும் புரியுமான்னு கேட்கிறேன். சபைக்குள்ள பேசப்பட வேண்டிய கிருபையுள்ள வசனங்கள் தான். இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த கிருபையுள்ள வசனங்கள் பேசப்படும் போதுதான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ள தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிற காரியங்கள் உண்டாக முடியும். அது சண்டே கிளாஸா இருந்தாலும் சரி, யூத் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, ஆண்கள் ஃபெலோஷிப்பா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, வயசானவங்களுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, சபை கூடி வருவதற்குள்ள பக்தி விருத்தி உண்டாவதற்கு தேவனுடைய கிருபையுள்ள வசனங்களே போதுமானது. மற்றபடி டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அதெல்லாம் செய்ய முடியாது. பக்தி விருத்திய கொண்டு வர முடியாது. அதெல்லாம் உலகத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்க பக்தி விருத்தியா வருது. அதுக்கு பின்னால்தான் எல்லா ஆடம்பரங்களும் எல்லா அசிங்கங்களும் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எசேக்கியேல் நம்ம வாசித்தோம், அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள் விக்கிரகங்களை பின்பற்றுவதற்கு அதுக்கு நேரா போயிச்சான். ஏன்? கண்கள் போச்சுனோட இதயம் போயிடுச்சு. சோரம் போன வாழ்க்கை, சோரம் போன கண்ணும் சோரம் போன இருதயமும். அதுக்கு காரணம் என்னன்னா அங்க விக்கிரக ஆராதனை நடந்த அருவருப்பு. அதை பார்த்தா அதை போல இசைக்குள்ளவன் ஆனா அதனால அவன் சோரம் போய் விக்கிரகத்தை பின்பற்றுகிறவனா மாறி போனான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நமக்கு எழுதப்பட்டிருக்கிறவைகள் தான் எச்சரிப்புக்காகயா. உலக மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கிற அசிங்கங்களை பார்த்தால் அதை குறித்த ஒரு ஆசை உனக்குள்ளே வந்தால் நீ கர்த்தரை விட்டு விலகி நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து நீ அதை பின்பற்றுகிறாய் என்று அர்த்தம். கவனம். எது நம்மளை ஈர்க்குது? எது நம்மளை ஈர்க்குது? தேவனுக்கு அடுத்த பக்தி விருத்தி நமக்கு தேவை. அருமையானவர்களே, அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? என்ன செய்யக்கூடாதான்? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுறதுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற கெட்ட வார்த்தை மட்டும் இல்ல, எதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்கலையோ அது எல்லாமே என்னதுதான்? கெட்ட வார்த்தை. நீங்க ஒரு மணி நேரம் ஒரு சகோதரத்துல பேசுறீங்க, நேர்லயோ தொலைபேசியிலையோ எப்படியோ பேசுறீங்க, அந்த பேசுகிற வார்த்தை அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில என்ன விதமான பக்தி விருத்தியை உண்டாக்கி இருக்கும் என்பதை குறித்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஒரு மணி நேரம் பேச்சு 2 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். நம்ம ஏன் மணிக்கணக்கில் பேசுறோம்? நமக்கு ஏன் டைம் நிறைய இருக்குது? நம்ம ரிசல்ட்டை பார்க்கறது இல்லை. பக்தி விருத்தியை குறித்து நம்ம கவலைப்படுறதில்லை. உண்மையாகவே சகோதரனுடைய பக்தி விருத்தியை குறித்து எனக்கு கவலை இருந்து நான் பேசினா அதுக்காக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பைபிளை படிச்சிருப்பேன், ஜெபம் பண்ணிருப்பேன், அந்த சகோதரத்துல போய் நான் பேசுவேன். இந்த கிருபையோட வசனம் அவனுடைய வாழ்க்கையில பக்தி விருத்தியை கொண்டு வந்திருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு சரக்கும் இல்ல, சும்மா வீண் வார்த்தைகளை பேசி ஒரு மணி நேரம் முடிச்ச பிறகு அவ்வளவு நேரம் அவனுக்கு ஆண்டவரை குறிச்சு விசுவாசம் இருந்திருக்கும், அது கேள்விக்குறியா மாறி இருக்கும். சபையை குறிச்சு அவனுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கும், அது இப்போ கேள்விக்குறியா மாறி இருக்கும். ஊழியக்காரர்களை குறிச்சு ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கும், அது அந்த எண்ணம் மாறி இருக்கும். சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை குறிச்சு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும், அதெல்லாம் மாறி இருக்கும். அப்ப அந்த ஒரு மணி நேரம் பேசுற வார்த்தைக்கு பேர் தான் கெட்ட வார்த்தை. அந்த ஒரு மணி நேரம் பேசுற வார்த்தைக்கு தான் என்னது? கெட்ட வார்த்தை. நீ பேசுற வார்த்தை சபை ஜனங்களுக்குள்ள என்னத்தை உண்டாக்கல? பக்தி விருத்தி உண்டாக்கல. பக்தி விருத்தியை உண்டாக்காத எதை பேசினாலும் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும். இத ஒரு இந்த வசனத்தை குறிச்சு ஒரு 45 ஆண்டு காலம் திருமணத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஊழியக்காரர். எத்தனை வருஷம்? 45 வருஷமா குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள். அவர் சொல்றாரு, இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை அவர் சுட்டி காட்டுறார். 141 சங்கீதம் 141 சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். போதும் போதும். எத்தனை வருஷத்துக்கு குடும்ப வாழ்க்கை? 45 வருஷம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரரு பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்த கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் உடனே ஜெபிப்பாராம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஏன்?
பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறதுக்கும் வீண் வார்த்தைகளை பேசுறதுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு, ஏற்கனவே நான் சொன்னதுதான், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நீ எப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைவே? பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சாதான் குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க முடியும். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்ய முடியும்? கொலோசையர் அதை எழுதும்போது எப்படி இருக்கு பாருங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் மனைவிகளில் அதோட எழுதியிருந்தா பரவாயில்ல. என்ன கொள்ளாதீர்கள். அப்ப 45 வருஷ அனுபவத்துல ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்றாருன்னா, இந்த வீண் வார்த்தை எங்கேயும் வருமா? சபைக்குள்ள மட்டும் வராதா, எங்கேயும் வருமா? சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நீ கணவனை நேசிக்கிற, மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிற அப்படிங்கறதெல்லாம் வந்து லாய்க்கில்ல. அதெல்லாம் வேதத்தின்படியானதா இருக்காது. அது சும்மா நடிப்பு. ஒரு பக்கத்துல பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு அவருக்கு எதிர்த்து நின்றுட்டு, இன்னொரு பக்கத்துல அவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நான் எப்படி கடைபிடிக்க முடியும்? அது கணவனுக்கு பொருந்தும், மனைவிக்கு பொருந்தும், பெற்றோருக்கு பொருந்தும், பிள்ளைக்கு பொருந்தும், வெளியில வேலைக்கு போற ஆட்களுக்கு பொருந்தும், உங்களுக்கு நல்ல ஸ்தாபனங்கள் இருந்தா, எஜமான்களா இருந்தா உங்களுக்கு பொருந்தும், சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களா இருந்தால்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் என் வாழ்க்கையில சாத்தியமாகும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவதற்கும், கணவன் மனைவியை நேசிப்பதற்கும், மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பதற்கும், பெற்றோராக பிள்ளைகளை நடத்துவதற்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதற்கும், வேலைக்காரனாக எல்லா வேலையும் செய்வதற்கும், எஜமானனாக சரியாக நடத்துவதற்கும், கர்த்தரிலும் கர்த்தரின் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுவதற்கும் எல்லாம் சாத்தியம் எப்போன்னா பரிசுத்த ஆவியினால நிரம்பின தேவனுடைய மனுஷனுக்கு மட்டும்தான். அப்ப அதுக்கு பதிலா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற விதத்துல வீண் வார்த்தைகளை பேசிட்டு சபைக்குள்ள பக்தி விருத்தி கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை பேசாட்டாலும், குடும்பத்துக்குள்ள பேசாட்டாலும் அங்க வெறும் நடிப்பு தான் இருக்கும். வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருப்போம். அடுத்தது அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள். ஆமா, பிசாசுக்கு விடாமல் இருக்கு. நல்ல கவனிங்க. இப்ப இதுவும் குடும்பத்துக்கு தாங்க பொருந்தும். இதுவும் எதுக்கு தான் பொருந்தும்? குடும்பத்துக்கு தான் பொருந்தும். படுக்கைக்கு போகும்போது ஒப்புரவாகாமல், படுக்கைக்கு போகும்போது ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்காமல், படுக்கைக்கு போகும்போது ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்யாமல் ஒரு தனியான கோபத்தோடு படுக்கையில போவது என்பது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். அது பிசாசுக்கு இடம் கொடுக்க வைக்கும். அது என்ன செய்யும்? அப்போ தனியான கோபத்தோடு நான் படுக்கைக்கு போனேன்னா அது பிசாசுக்கு திறந்து வைக்கிற வாசல். பிசாசுக்கு வாசலை திறந்து வச்சேன்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறேன். யாரை துக்கப்படுத்துறேன்? அதனாலதான் யூதர்கள் இயேசு கிறிஸ்து அங்க கல்வாரி சிலுவையில தன்னுடைய கடைசி ஜெபத்தை என்ன செய்தார்? பிதாவே, என் ஆவியை உங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் யூதருடைய ஜெபம். அவங்க ராத்திரி படுக்கும்போது கடைசியா சொல்ற வார்த்தை தான், என்னுடைய ஆவியை என்ன செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற எல்லா மனுஷரோடையும் ஒப்புரவாயிட்டு எல்லாரையும் மன்னிச்சுட்டு எந்த விதமான கசப்பும் இல்லாம, ஆண்டவரே என்னுடைய ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், ஒருவேளை நான் முழிக்காட்டாலும் உங்க சமூகத்துல நான் காணப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவங்க அதை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ராத்திரி எதுக்காக ஜெபம் பண்றோம்? எதுக்காக ஜெபம் பண்றோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் 100-1000 வருஷம் வாழ்வோங்கிற தைரியம் தான். கேட்டா அதுக்கு பேர் விசுவாசம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா யாக்கோபு நிருபத்தில் என்ன சொல்லி இருக்குது? நாளைக்கு ஒரு வேலையை செய்யறாங்க கூட எப்படி செய்யணுமா? நம்ம அப்படி சொல்றோமா? நம்ம அப்படிலாம் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 100 வருஷம் வாழ்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் வச்சு, ஆண்டவரே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் பார்த்துக்குங்க, நாளைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் அப்படித்தான் ஓட போறேன், நீங்க எங்க கூட இருக்கணும். ஏன்னா அவருக்கு வேற வேலையே இல்லை. நம்ம போற வழிகளெல்லாம் அவர் நம்மளை விளக்கு பிடிச்சிட்டே வர்றது. அவர் என்ன சொல்றாங்க நம்ம கேட்க மாட்டோம். ஆனா நம்ம போற பகுதியிலெல்லாம் அவருக்கு என்ன செய்யணும்? அப்படிதானே? கவனிங்க, பிசாசுக்கு
நம்ம இடம் கொடுக்குறோம். அதை அப்படி கொடுக்க, அதை சொல்லும்போது இன்னொன்று என்ன எழுதிஇருக்குன்னா 28ஆம் வசனத்துல திருடுகிறவன் என்ன செய்யக்கூடாதான்? திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படுகிறார். யோசிச்சு பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்று பட்டியலிடப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம பார்வையில பெரிய பாவங்களாக இல்லை. என்னென்ன? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, எரிச்சலோட படுக்கைக்கு போகக்கூடாது, அடுத்தது திருடக்கூடாது. நான் எங்கேயா திருடுறேன் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. அடுத்தது கெட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் புறப்படக்கூடாது, நல்ல வார்த்தையை பேசணும். அடுத்து 31ஆம் வசனத்துல கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்யப்பட்டது? நீங்க ஒவ்வொரு பாயிண்டையும் தனித்தனியா பேசிட்டு போகணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியா பேசணும். நான் கொலோசியர்ல ஏற்கனவே நான் ஒரு வசனத்தை காட்டி விட்டேன். மனைவிட்டு எப்படி சொல்லாம கூடாதான்? கசந்து விடாது. அங்கே கசப்பு தான் இல்லையா? எவ்வளவு 12ஆம் அதிகாரத்துல கசப்பான வேர் முளைத்தெழும்பி. அப்போ கோபப்படுறதுனால பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோங்கிறது மாத்திரம் இல்லை, நமக்குள்ள தேவையற்ற அநேக சுபாவ கேடுகளை நமக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்குது, அது உண்டாக்கிட்டே இருக்குது. உணர்த்தப்படுறீங்களா? என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன ஒழுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு நினைச்சீங்க. மன்னிங்கள் எழுதியிருக்கிறதாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும். மன்னிங்கன்னு யார்கிட்ட சொல்லுவாங்க? 2 பேர் சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நான் போறேன்னா என்ன சொல்லுவேன்? சண்டை போடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு நினைச்சீங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சீங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? கோபத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்கும். அதனாலதான் என்ன சொல்றாரு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் நினைச்சீங்க. அப்ப சபைக்குள்ளதான் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி நடத்தப்பட வேண்டிய ஒரு ஸ்தானத்துல தான் வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் உள்ளே பலவிதமான சுபாவக்கேடுகளும் வந்து உள்ள பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனையே வராதுன்னு சொல்லல. ஆனா அந்த கோபத்தை, அந்த ஆற்றாமைய நீ தொடர்ந்து வச்சுட்டே இருக்காத. அது அப்பவே என்ன செஞ்சது? மன்னிச்சே விட்டு. அவன் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால ஒருத்தர் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அப்ப சபைக்குள்ள இருக்கிற சகோதரர்களையும் அப்படிதான் நம்ம இருக்கணும். உள்ள குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியா இருந்தாலும் சரி எப்படிதான் இருக்கும்? அப்படியா? நம்ம ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்தாலுமே ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலுமே பேச மாட்டோமே. நாங்க குடும்ப வாழ்க்கையை தொடங்கின ஆரம்ப காலகட்டத்தில் நான் அப்படி ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பண்படுத்தப்பட்ட மனிதன் அல்ல. எனக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்கும். அப்போ காலையில 3 மணிக்கு எழுதுனா ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதனால குடும்பத்துக்குள்ள என்னுடைய கவனங்கள்லாம் பெரிய அளவில் இருக்காது. வீட்டுக்குள்ள டமான்னு சத்தம்லாம் கேட்கும். ஆனா அந்த நாட்கள்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல மனைவிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எங்களுக்குள்ள என்ன சமாதான குறைவான சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் அதிகபட்சம் 5 நிமிஷம் இருக்கும், இல்ல 10 நிமிஷம் இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்? அது எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் சரி 5 அல்லது 10 நிமிடங்கள் தான். அதுக்குள்ள நான் எவ்வளவு கோபமா இருந்தாலும் என்கிட்ட வந்து சோபி வந்து பேசிக்குவான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஆச்சரியமான ஒரு காரியம். அது எப்படி சாத்தியமாயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்படி அநேக நல்ல குணங்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை நிலைச்சு போறதுக்கு காரணம். ஆனா கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள அநேகருக்குள்ள என்னன்னா மற்றவங்களை மன்னிக்கவே முடியல. குறிப்பா கணவனை மன்னிக்க முடியல, மனைவியை மன்னிக்க முடியல. என்னைக்கோ நடந்து விட்ட ஒரு காரியம். நீ அன்னைக்கு அப்படி பண்ணல, அன்னைக்கு நீ இப்படி செஞ்சல. ஐயா, மன்னிப்பதற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தார். எப்படி மன்னிச்சார்?
பதிலாக கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தார். உங்களுக்கு பதிலாக நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்து மரித்தார். அவர் மரித்து அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதுனால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது. மற்றபடி நம்ம அதுக்கு ஒண்ணுமே செய்யல. கிருபையாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மன்னிச்சது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு, இனி நான் அதை என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்படின்னா ஒருத்தர் செஞ்ச பாவத்தை அல்லது ஒரு செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம மன்னிக்கிறோம்னா அதை இனி நினைக்க கூடாதுன்னு அர்த்தம். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவோம், இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா? எவரே 8:10 என்ன வாசிக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் பிரமாணங்களை எழுதிட்டு நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டு நீ அக்கிரமங்கள் எல்லாம் நினைச்ச மாட்டேன், நினைக்க மாட்டேன். அப்படின்னா மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மன்னிச்ச பிறகு திரும்ப அதை என்ன செய்யக்கூடாது, அந்த குப்பையை தோண்டிட்டு கூடாது. இருக்குங்களா? உண்மையாகவே நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே சகோதரனை, சகோதரியை, கணவனை, மனைவியை, பிள்ளையை, பெற்றோரை, வேலைக்காரர்களை, எஜமான்களை நீங்கள் மன்னித்தது உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலவே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஏன்னா நீ மன்னிக்காம இருக்கிற காரியம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா உன்னுடைய வாழ்க்கையில மீட்கப்படுதல் என்பது கேள்விக்குறியாயிருக்கும். மீட்கப்படுதல் என்பது கேள்விக்குறியானால் இந்த உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படுவதிலே நமக்கு சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே மாசம் ஆண்டவர் துக்கப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்குமா? பழைய நாட்கள் என்னென்ன நடந்துச்சு? ஒண்ணு நியாய தீர்ப்பு வந்துச்சு, அடுத்தது சிறையிருப்புக்கு போனாங்க, அடுத்தது வனாந்திரத்தில் என்ன செய்யப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க. இப்ப மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்கன்னா இப்ப மீட்கப்படுதல் கேள்விக்குறியாயிரும். மீட்கப்படுதல் கேள்விக்குறியாச்சுன்னா அங்க இருப்போம், இங்க இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு கீழே இருப்போம். அங்க என்ன இருக்குது? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல இருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற எல்லா சாவும் எல்லா அழிவும் அங்கதான் வந்து சேரும். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நம்ம காணப்படாவிட்டால் இந்த உலகத்துல வரப்போகிற பெரிய அழிவுக்குள்ள நம்ம சிக்கிக் கொள்வோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு உள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கொடுக்கிற வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றாற்போல நான் மாறாமல் வாழ்வதற்கு முயற்சிக்காமல், வாழ்வதற்கு அவருடைய உதவியை கேட்காமல் ஏனோ தானோ என்று நான் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தமாக அவரை துக்கப்படுத்துகிறேன், துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாள்ல சபை மீட்டுக் கொள்ளப்படும், நான் கைவிடப்படுவேன். சபையை குறித்து சொல்லும்போது 2 வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, கைவிடப்பட்ட சபை. என்ன சபை? ஐயா, சபைக்குள்ள எப்படி கைவிடப்பட முடியும்? ஆமா, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு பேசும்போது, அந்த திருவார்த்தைகளுக்கு நீ உன்னை ஒப்படைக்காமல் இருக்கும்போது, உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எச்சரித்து உணர்த்துகிற காரியங்களுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நீ கைவிடப்பட முடியும். ஊழியம் செய்யலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கிருபை பாத்திரமா கூட இருந்திருக்கலாம் கடந்த காலத்துல. ஆனா நிகழ்காலத்துல பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்குதுன்னா நான் விசுவாசியா இருந்தாலும் பயமா இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும். ஊழியக்காரனா இருந்தாலும் இப்படிதான் கவனமா இருக்கணும். இந்த கால நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு முடிகிறேன். எஸ்கிமோக்கள் அப்படிங்கிற ஒரு மக்கள் இனத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அலாஸ்காவில் இருக்கிற அந்த மக்களுக்கு வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார்கள். அந்த எஸ்கிமோக்கள் பேசுகிற அந்த மொழியில ஃபர்கிவ்னஸ்க்கு ஈக்குவலண்டான வார்த்தையே இல்லையா? என்ன இல்லை, மன்னிப்புங்கிற வார்த்தை என்ன செய்யல அவங்க அந்த மொழியில இல்ல. இப்ப என்ன போடுறது அப்படின்னு சொன்னா, அந்த வேதாகம் மொழிபெயர்ப்பு பணியாளர்கள் என்ன அந்த அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்கன்னா, அதை பற்றி மீண்டும் சிந்திக்கவில்லை. not being able to think about it anymore. அந்த வார்த்தையை எங்கிருந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா, எரேமியா 31:34. எரேமியா 31. இனி ஒருவன் தன் அயலான் இல்ல, கடைசியா அது பாருங்க. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அதை பற்றி மீண்டும் சிந்திக்கவில்லை. ஐயா, மன்னிப்பு என்கிற வார்த்தைக்கு பதிலாக எஸ்கிமோக்கள் பயன்படுத்துகிற அந்த வேதாகமத்தில் அவங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, இனி நினைக்க மாட்டேன், இனி என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன்.
அப்படின்னா அது தேவ சமூகத்துல நான் மன்னிச்சிருந்தேன். மன்னிப்பு குறித்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்ச ஒரு காரியம் எனக்குள்ள ஞாபகம் இருக்கு. நீங்க மற்றவங்களை மன்னிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், மற்றவங்களை மன்னிக்கலன்னா உங்களுக்கு நீங்களே சாவதற்கு விஷம் கொடுப்பதற்கு சமமாது. மன்னிக்காத தன்மைக்கு அது என்ன? நீங்க ஐயோ அதெல்லாம் அவங்க செஞ்சதெல்லாம் எப்படியும் மறக்க முடியும் நீங்க நினைச்சுட்டே இருங்க. அதுக்கு பேர் என்னவா? நீங்க சாவறதுக்கு மற்றவங்க பேரை சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? விஷம் முடிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த மன்னிக்காத தன்மை உன்னுடைய வாழ்வுக்கும் அழிவை கொண்டு வரும், அது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வரும். அதனால என்ன பண்ண, ஆண்டோடைய சமூகத்தில் விட்டு அது எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே இப்படி சம்பவம் நடந்துச்சு. நான் சில நேரத்தில் சில கசப்பான அனுபவங்களை சந்திக்கும் போது அதை தான் செய்யறேன். முழங்கால் போடுறேன், அவருக்கு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி எல்லாத்தையும் விலாவாரியா நான் சொல்லுவேன். இப்படிலாம் நடந்துச்சு ஆண்டவரே, இப்படிலாம் நடந்துச்சு ஆண்டவரே, இதனால எனக்கு மன்னிக்க முடிய மாட்டேங்குது. ஆனா வசனம் சொல்றது எனக்கு மன்னிக்கணும்னு, மன்னிக்கிறதுக்கு எனக்கு திரும்ப தாங்க. ஜோமணி முடிச்சுட்டு எழுதி போனா திரும்ப அந்த நினைவுகள் வருகிறதே இல்லை. உங்களுக்கும் அதை தான் சொல்றேன். ஆண்டோடைய சமூகத்தில் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க, அதை மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் கொள்றதை காட்டிலும் கசப்பு வச்சிருக்கிற காட்டிலும் மிக முக்கியமான மேன்மையை நீங்க இழந்து போறீங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி நீங்க மீட்கப்படுதல் என்ன செய்வீங்க? லாஸ் பண்ணிட்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. எல்லாரும்